ஹலோ. ஹலோ மேடம், பாண்டி சார் இல்லைங்களா? இல்லைங்க சார், அவங்க ஒய்ஃப் தான் பேசுகிறேன். சொல்லுங்கள். நாங்கள் பிசிசிஐ பேங்க்லேருந்து கால் பண்ணியிருக்கோம் மேடம். அவர் லோன் எடுத்திருக்காரு, இந்த மாதிரி இஎம்ஐ கட்டல, ஃபோனும் ரெஸ்பான்ஸ் இல்லையா மேடம்? சார் அவங்க தவறிட்டாங்க சார். ஓ, எப்போ மேடம்? போன வாரம் தான். அப்படிங்களா மேடம்? எங்களுக்கு அவரோட டெத் சர்டிஃபிகேட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கிறீங்களா? நாங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி லோனை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். சரிங்க சார். ஓகே மேடம். தேங்க்யூ சார். அக்கா, இந்த பாண்டி வீடு இந்த பக்கம் எங்க இருக்கு? அப்பா தேடினே வீட்டுக்கு ஆள் வந்துருவேன். வீட்டுக்கு கூட்டிட்டு அம்மா 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 அம்மா, அப்பா ஆபீஸ்ல இருந்து 2 பேர் வந்திருக்காங்க. நான் பாண்டி வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கேன். ஜோனல் மேனேஜர் உள்ள. நான் விளையாட போயிட்டு வரேன். சார் காஃபி. இல்லை இல்லை இல்லை, பரவாயில்ல. இந்த மாதிரி முன்னாடி நடந்தது இல்லை, இதுவே நடந்திருக்க கூடாது. சேஃப்டி ஹெல்மெட்டு, சேஃப்டி பெல்ட்டு எதுவுமே அவர் அந்த டைமில் யூஸ் பண்ணல. ஏதோ எமர்ஜென்சி ஃபோன் வந்திருக்கு, இந்த ஒரு நொடி அவர் யோசனை பண்ணியிருந்தா இதை நம்ம தவிர்த்திருக்கலாம். எங்க வாழ்க்கையே அவங்கள நம்பிதான் சார் இருந்துச்சு. பாப்பாவோட பள்ளிக்கூட செலவுக்கும், எங்க லோன் கட்ட, எங்க வீட்டு செலவு அத்தனைக்குமே அவர் ஒண்டிதான் சார் இருந்து செஞ்சார். அவங்க செஞ்ச ஒரு நொடி தவறால எங்க வாழ்க்கையே தலைகீழா மாறிடுச்சு சார். வருத்தப்படாதீங்க, நடந்துக்கூடாதுதான். இப்போ ஒரு ஹெல்மெட் போடாதனால இப்படி ஒரு இன்சூரன்ஸ் நடந்ததுனால நமக்கு இன்சூரன்ஸில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போ தற்போதைக்கு நாங்கள் எம்ப்ளாயிஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அது ஒரு 1 லட்ச ரூபாய் கிட்ட இருக்குது. அதுபோக கம்பெனி ஃபார்மாலிட்டிஸ், அந்த பிஎஃப், கிராஜுவேட்டி மற்றதெல்லாம் வந்து இன்னொரு 1 மந்த்தில் கிடைச்சிரும்னு நினைக்கிறோம். அதுவும் நாங்களும் புஷ் பண்ணி கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச சிறு உதவி செய்கிறோம், ட்ரை பண்ணுவோம். சரிங்க சார். நாங்கள் எம்ப்ளாயிஸ் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டோட செக் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. இப்போதைக்கு வச்சுக்கோங்க, ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். ஏம்மா அழுவுறீங்க? அம்மா, அங்கிள் ஹெல்மெட் மறந்துட்டாரு. போய் கொடுத்துட்டு வந்துடுவா. ஹெல்மெட் மறந்துட்டீங்க. எங்க அப்பா மாதிரி நீங்களும் ஹெல்மெட்டை மறந்துடாதீங்க. இனிமேல் ஹெல்மெட்டை யூஸ் பண்ணுங்க.